ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆஃப் மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் 2. இது பார்ட் 2 வீடியோ தான். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. அண்ட் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்கோட ஷார்ட் ஆன்சர்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணாலும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் 3rd இயர்ஸில் வரும் இந்த பேப்பரு. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 15 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கொஷின்ஸும் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா endometriosis, and it is a chronic gynecological condition where tissue similar to endometrium grows outside the uterus leading to inflammation, scarring and pain. ஆக்சுவலி இது என்னென்னா எண்டோமீட்ரியம் டிஷ்யூ மாதிரியே டிஷ்யூ வளரும். இது எங்கே வளரும்னா யூட்ரஸ்க்கு அவுட் சைடில் வளரும். அதுதான் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூவைட்டிஸ்னால் என்னென்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த யூவியா. த மிடில் லேயர் ஆஃப் த ஐயில் இருக்க மிடில் லேயர் தான் யூவியா. அதில் இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா யூவைட்டிஸ் சொல்லுவாங்க. விச் இன்க்ளூட்ஸ் ஐரிஸ், சிலியரி பாடி அண்ட் கோராய்ட். இந்த இடத்துலலாம் அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் ஒன் ஆர் போத் ஐஸ் அண்ட் மே லீட் டு விஷன் லாஸ் இஃப் அன்ட்ரீட்டட். 4 manifestation of uvea கேட்டிருக்காங்க. ஐ ரெட்னஸ், ஐ பெயின், blood vision, photophobia, sensitivity to light. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்டு விஷன். எனி ஃபோர் டிஸார்டர்ஸ் ஆஃப் மிடில் இயர் கேட்டுருக்காங்க. ஆர்டைட்டிஸ் மீடியா, யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன், டிம்பானிக் மெம்பரைன் பர்ஃபோரேஷன், ஆட்டோஸ்க்ளீரோசிஸ், பேரட்ரோமா. நெக்ஸ்ட்டு ஆசிகுலார் செயின் டிஸ்ட்ரப்ஷன். அண்ட் எனி 4 சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபார் இயர் டிஸார்டர்ஸ்னு ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. டிம்பானோஸ்டோமி, டிம்பானோபிளாஸ்டி, மாஸ்டாய்டெக்டமி அண்ட் ஸ்டெஃபைடெக்டமி. இதெல்லாம் தான். நெக்ஸ்ட்டு மயாஸ்தீனியா கிரேவிஸ். இட் இஸ் அ க்ரானிக் ஆட்டோஇம்யூன் நியூரோமஸ்குலர் டிஸார்டர். அது ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் தான். இது என்ன பண்ணுன்னா தட் காசஸ் வீக்னஸ் அண்ட் ரேப்பிட் ஃபெட்டிக் ஆஃப் வாலண்ட்ரி மசில். வாலண்ட்ரி மசிலோட ஆக்ஷன் வந்து குறைச்சிரும். ஸோ அதனால் சரியாக கன்ட்ராக்ஷன் நடக்காமல் இருக்கும். அக்கர்ஸ் டியூ டு பிரேக் டவுன் இன் கம்யூனிகேஷன் பிட்வீன் த நர்வ்ஸ் அண்ட் த மசில்ஸ். இஃப் அன்ட்ரீட்டட் இட் கேன் லீட்ஸ் டு மயாஸ்தீனியா கிரைசிஸாக கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் கேட்ராக்ட். கேட்ராக்ட்னா என்னென்னா க்ளவுடி ஆஃப் ஐஸ் நேச்சுரல் லென்ஸ் தான் கேட்ராக்ட் சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் ஆஃப் லென்ஸ், எந்த இடத்துல வந்திருக்கோ அதை பொறுத்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் கேட்ராக்ட், அதாவது சென்டர் பார்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னா நியூக்ளியர் கேட்ராக்ட். கார்டிக்கல் லென்ஸ், அதாவது அவுட்டர் எட்ஜில் அஃபெக்ட் ஆச்சுன்னா கார்டிக்கல் கேட்ராக்ட், லென்ஸ் கேட்ராக்ட். நெக்ஸ்ட்டு போஸ்டீரியர் சப் கேப்சுலார் கேட்ராக்ட், பேக் ஆஃப் த லென்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த காஸை பொறுத்து பார்த்திங்கன்னா கன்ஜெனிட்டலாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரொமேட்டிக் டியூ டு எனி ஆக்சிடென்ட்ஸ் வரதுக்கு. செகண்டரி கேட்ராக்ட், ஏதாவது டிசீஸ் கண்டிஷன் இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயபிட்டிஸ்லாம் இருந்து அதனால் வந்ததுன்னா செகண்டரி கேட்ராக்ட். நெக்ஸ்ட்டு ரேடியேஷன் கேட்ராக்ட் டியூ டு எக்ஸ்போஷர் டு ரேடியேஷனால் வரும். நெக்ஸ்ட்டு டயபெட்டிக் மெட்டபாலிக் கேட்ராக்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கேட்ராக்ட் ஒரு வாட்டி கேட்டாங்க. பிளட் ஆர் க்ளவுடி விஷன், கிளார் அண்ட் லைட் சென்சிட்டிவிட்டி, ஃபோட்டோஃபோபியா. நெக்ஸ்ட்டு புவர் நைட் விஷன் அண்ட் டபுள் விஷன் இன் ஒன் ஐ. எந்த ஐ அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த ஐ. நெக்ஸ்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் இயரிங் லாஸ் கேட்டிருந்தாங்க. கண்டக்டிவ் இயரிங் லாஸ், அதாவது அவுட்டர் ஆஃப் த மிடில் இயரில் அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டக்டிவ் இயரிங் லாஸ். சென்சோனியூரல் ஹியரிங் லாஸ், இதில் வந்து இன்னர் இயர் காக்லியா ரீஜியன் அஃபெக்ட் ஆகும். ஆர் மிக்ஸ்ட் இயரிங் லாஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிரெயின் டியூமர். என்னெல்லாம் கிளினிக்கல் சிம்டம்ஸ் இருக்குன்னா ஹெட்டேக், நாசியா, வாமிட்டிங், சீஜர், fatigue and drowsiness, vision problems like blood or double vision, increased intracranial pressure which leads to papilledema, the optic disc swell ஆகிருக்கும். Next changes in mental status like confusion, memory problems and personality changes இருக்கும். Next define frostbite. இது வந்து பார்த்திங்கன்னா frostbite is a cold induced injury, அதாவது ஓவர் கோல்டாக இருக்கிற ரீஜன்ஸில் வரும். that occurs when the skin and the underlying tissues freeze due to prolonged exposure to freezy temperature. அதாவது ஃப்ரீஸி டெம்பரேச்சரில் இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்னும் அண்டர்லைங் டிஷ்யூஸும் ஃப்ரீஸ் ஆகியிருக்கும். இட் மோஸ்ட் காமன்லி அஃபெக்ட்ஸ் எக்ஸ்ட்ரிமிட்டி சச் அஸ் ஃபிங்கர்ஸ், டோஸ், நோஸ், இயர்ஸ், சீக்ஸ் அண்ட் சின். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எனி 2 assisted reproductive technologies, in vitro fertilization, intrauterine insemination, frozen embryos transfer, intracytoplasmic sperm injection. இதெல்லாம் தான். நெக்ஸ்ட்டு autosclerosis, characterized by abnormal bone remodeling in the middle ear.
அதாவது மிடில் இயரில் பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக போன் வந்துட்டு அதுவே ரீமாடல் ஆகிக்கும், பர்டிகுலர்லி அஃபெக்டிங் த ஸ்டேட் போன் லீடிங் டு ப்ரோக்ரஸிவ் இயரிங் லாஸ். அதை ரீமாடல் ஆகிறதுனால இயரிங் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனி 4 ஏஜ் ரிலேட்டட் மஸ்குலோஸ்கெல்டல் சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்ட் போன் டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு போன்ஸ் பிகம் மோர் பிரிட்டில், உடையத்துக்கு நிறையவே சான்சஸ் அண்ட் மே பிரேக் ஈஸிலி. நெக்ஸ்ட்டு சார்கோபீனியா, டிக்ளைன் இன் ஸ்கெல்டல் மசில் மாஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், மசில்ஸ் எல்லாமே ரொம்ப குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் இம்ப்ளிகேஷன், ஃபெட்டிக் வீக்னஸ் இருக்கும், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அண்ட் பெயின் இருக்கும். போஸ்டரல் சேஞ்சஸில் பார்த்திங்கன்னா மோர் ஸ்டூப்டாக அந்த போஸ்டர் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு டிஃபைன் ஹாஸ்பைஸ் கேர். ஹாஸ்பைஸ் கேர் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் கேர் provided to individuals யார் கொடுப்பாங்கன்னா who are facing a terminal illness, ஸோ எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இல்னஸ் இருக்கவங்களுக்கு அண்ட் ஹாவ் அ லிமிட்டட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ்வாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. இட் ஃபோக்கஸஸ் ஆன் கம்ஃபர்ட், டிக்னிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் கேர் ரேதர் தென் க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். க்யூர் பண்ண முடியாத போது இது மெயினாக இது ஃபோக்கஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக கொடுக்கறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பெயின் ரெடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம். டிக்னிட்டினா அவங்களுக்கு அந்த நோய் இருக்குது அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணாமல் கொஞ்சம் அதுலேருந்து ஓவர் பண்ண வைக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுக்கறது தான் ஹாஸ்பைஸ் கேர். நெக்ஸ்ட்டு கோனிங் சிண்ட்ரோம் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டான்சிலார் ஹெர்னியேஷன். இட் இஸ் அ லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் வேர் த செரிபெல்லார் டான்சில்ஸ் லோவர் பார்ட் ஆஃப் த பிரெயினில் லோவர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா செரிபெல்லார் டான்சில் இருக்கும், ஆர் புஷ் டவுன்வர்ட் த்ரூ த ஃபோராமன் மேக்னம் டியூ டு இன்க்ரீஸ் ப்ரெஷர் இருக்கிறதுனால அது கீழே மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் மாஸ்டாய்டைட்டிஸ். இட்ஸ் அன் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மாஸ்டாய்ட் ஆஸ் செல்ஸ் in the temporal bone located just behind the ear. It often develops as a complication of untreated or severe acute otitis media. Otitis media oda complication தான் இது டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு டிஃபைன் presbycusis கேட்டிருந்தாங்க. இட் இஸ் அன் ஏஜ் ரிலேட்டட் ஹியரிங் லாஸ், ஏஜ்டு பர்சன் தான் வரும். கிராஜுவல் bilateral sensory neural hearing loss that typically affects older adults. அதுதான் வந்து presbycusis சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிஃபைன் கோரியா. கோரியா இஸ் a neurological disorder characterized by என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னா involuntary, irregular and purposeless movements. These movements are typically rapid, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், and can affect any part of the body including face, arms, legs, எங்கே வேணால் அஃபெக்ட் ஆகும். அதாவது ரிப்பீட்டடாக வர ஒரு ஆக்ஷன் தான் அது, மூமெண்ட்ஸ் தான் அது. நெக்ஸ்ட்டு டிஃபைன் அல்சீமர்ஸ் டிசீஸ். Alzheimer's disease is a progressive neurological disorder that causes memory loss, cognitive decline, and behavioral changes. Most common cause of dementia, a general term for a decline in mental ability. Mental ability குறையது தான் அல்சீமர் டிசீஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டிஃபைன் பேப்ஸ்மியர். பேப்ஸ்மியர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் யூஸ் டு டிடெக்ட் செல்ஸ் இன் த சர்விக்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. தட் could indicate the presence of cervical cancers or precancerous condition. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான், அதாவது டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் தான். எதுக்காக பண்ணுவாங்கன்னா சர்விக்கல் கேன்சர் இருக்கிறத முன்னாடியே டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் ஆஃப் டான்சிலெக்டமி கேட்டிருந்தாங்க. அதை ப்ளீடிங் விச் இஸ் ஹெமரேஜாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் வரலாம், நாசியா, வாமிட்டிங், பெயின், இன்ஃபெக்ஷன், டீஹைட்ரேஷன், வாய்ஸ் சேஞ்ச் இதெல்லாம் தான். நெக்ஸ்ட்டு எம்டிபி ஆக்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் இஸ் அ லா இன் இந்தியா enacted in 1971 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க டு ப்ரொவைட் சேஃப் அண்ட் லீகல் ஆக்சஸ் டு அபார்ஷன் சர்வீசஸ் அண்டர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். என்னெல்லாம் அந்த கண்டிஷன்ஸாக இருக்குன்னா ரிஸ்க் ஆஃப் லைஃப் டு மதர் அண்ட் பேபி, ஏதாச்சும் ஜெனட்டிக் ஆர் கன்ஜெனிட்டல் டிஸார்டர் ஆஃப் த பேபி இருந்தாலும், இல்லைனா ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர் ஆஃப் கான்ட்ராசெப்ஷனால் அபார்ட் பண்ணுறது தான் எம்டிபி ஆக்டில் வரும். லிஸ்ட் அவுட் மூமெண்ட் டிஸார்டர்ஸ் எதெல்லாம்னா ஹைப்பர் கோரியா, ஏத்திடோசிஸ், டிஸ்டோனியா, டிக்ஸ், ட்ரெமர்ஸ். நெக்ஸ்ட்டு ஹைப்போவில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ன்றது அதிகமாக ரிப்பீட்டடாக வரது அந்த மாதிரி. ஹைப்போவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிறது எதெல்லாம்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அண்ட் பார்க்கின்சோனிசம், ப்ரோக்ரஸிவ் சுப்ரா நியூக்ளியர் பால்சி, மல்டிபிள் சிஸ்டம் அட்ரோபி, இதெல்லாம் தான் மூமெண்ட் டிஸார்டர்ஸ். நெக்ஸ்ட் டிஃபைன் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். இட் இஸ் அன் chronic autoimmune disorder that affects the central nervous system.
எந்த பார்ட்டில் அஃபெக்ட் ஆகும்? the brain and the spinal cord. It occurs when the immune system mistakenly attacks the myelin sheath, the protecting covering of the nerve fibers, leading to inflammation and demyelination, which disrupts nerve signal transmission. இதனால் என்னென்னா இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் தான். எந்த ரீஜன் அஃபெக்ட் பண்ணுன்னா பிரெயினும் ஸ்பைனல் கார்டையும் தான் அஃபெக்ட் பண்ணும். இதில் என்ன ஆகுனா இந்த இம்யூன் சிஸ்டமில் மைலின் ஷீத்தையே வந்துட்டு தவறாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் அதில் இன்ஃப்ளமேஷன் ஆகி மைலினேஷன் ப்ராசஸ் நடக்காதனால நர்வ் சிக்னல் டிரான்ஸ்மிஷனை ஸ்டாப் பண்ணும். இதோட காஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் காஸ் வந்து அன்னோன். மேபி ஆட்டோ இம்யூன் டிஸார்டராக இருக்கலாம், பாசிபிளி ட்ரிகர்ட் பை இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷனாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் இயரிங் எய்ட்ஸ். என்ன டைப்ஸ் ஆஃப் இயரிங் எய்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் தி இயர், இது பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன், எந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான். ரிசீவர் இன் கேனல், அதாவது ஆர்ஐசி, ஒரு ரிசீவர் இன் த இயர், ரிசீவர் வந்து காதுல வச்சுருக்குது. நெக்ஸ்ட்டு இன் த இயர், இன் த கேனல், கம்ப்ளீட்லி இன் கேனல், இன்விசிபிள் இன் கேனல் அண்ட் போன் ஆங்கர்ட் இயரிங் எய்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் இயரிங் எய்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 4 ஜெனிட்டோ யூரினரி டிசீஸ் ஆஃப் எல்டர்லி என்னெல்லாம் வரும்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யூடிஐ, பினைன் ப்ராஸ்டாட்டிக் ஹைப்பர்பிளாசியா, யூரினரி இன்கான்டினன்ஸ் லைக் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், நாக்சூரியா இதெல்லாம் இருக்கிறது. ஜெனிட்டோ யூரினரி சிண்ட்ரோம் ஆஃப் மெனோபாஸ், ஜிஎஸ்எம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 4 ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் இன் சென்சரி ஆர்கன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பயோபியா, ஐ லென்ஸ் லாசஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பைக்கசஸ், அதாவது இயரிங் லாஸ் ஏஜ்டு பர்சனுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது. நெக்ஸ்ட் டைனட்டிஸ், ரிங்கிங் ஆர் பஸ்ஸிங் சவுண்ட் இருந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் டேஸ்ட் பட் சென்சிட்டிவிட்டி, அப்புறம் ட்ரை மவுத் அண்ட் டிக்ரீஸ் சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் தான் சென்சரி ஆர்கன்ஸில் சேஞ்சஸ் இருக்கிறது. நெக்ஸ்ட் 2 சேஞ்சஸ் இன் ஜிஐ சிஸ்டம் இன் எல்டர்லி கேட்டிருந்தாங்க. ரெடியூஸ்ட் சலைவா ப்ரொடக்ஷன், ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட்டி, டிக்ரீஸ்ட் gastric acid secretion, slower intestinal motility, decreased nutrient absorption, constipation இதெல்லாம் தான். 4 தியரிஸ் ஆஃப் ஏஜிங்கில் பார்த்திங்கன்னா இருக்குது கேட்டுருந்தாங்க. அதில் ஆக்சுவலி ஒரு பெரிய தியரி தான். வியர் அண்ட் டியர் தியரி, ஃப்ரீ ரேடிக்கல் தியரி, இது நேம்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சொமேட்டிக் மியூட்டேஷன் தியரி, கிராஸ் லிங்கிங் தியரி, இதெல்லாம் தான் 4 தியரிஸ் ஆஃப் ஏஜிங். நெக்ஸ்ட்டு 4 டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் ஆஃப் பிரெயின் பார்த்திங்கன்னா அல்சீமர்ஸ் டிசீஸ், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், ஹண்டிங்டன்ஸ் டிசீஸ், லூவி பாடி டிமென்ஷியா அண்ட் ஃப்ரண்டோடெம்பரல் டிமென்ஷியா காமனாக எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு 2 uses of Glasgow Coma Scale. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் Glasgow Coma Scaleம் கேட்டிருந்தாங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்து படிச்சுக்கோங்க. அது ஆக்சுவலி நான் எழுதி வச்சுருந்தேன், இந்த நோட்ஸில் மிஸ் ஆகியிருக்கு. ஸோ 2 uses of Glasgow Coma Scale பார்த்திங்கன்னா it used to assess the level of consciousness and monitoring neurological status, guiding clinical decisions. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட ஜிசி ஸ்கேல் பேஸ் பண்ணி தான் அவங்களோட ட்ரீட்மெண்ட் மாடல் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்டிங் அவுட்கம்ஸ். நெக்ஸ்ட்டு டிஃபைன் evisceration. Evisceration is a surgical procedure involving the removal of internal contents of an organ or body cavity while leaving the outer shell or surrounding structures intact. அதாவது ஸ்ட்ரக்சர் அப்படியே விட்டுட்டு உள்ளே இருக்க கண்டென்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு ஆர்கனில் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டிஃபைன் ப்ராசஸஸ். Process is an artificial device designed to replace or augment a missing or impaired part of the body. மேபி ஒரு லெக்கை வந்து ஆம்ப்ரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க, அந்த இடத்துல அதுக்கு பதிலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக் வைக்கிறது, அதெல்லாம் தான் ப்ராசஸஸ். திஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேன் ரீஸ்டோர் லாஸ்ட் ஃபங்க்ஷன், என்ஹான்ஸ் அப்பியரன்ஸ் ஆர் போத் டிபெண்டிங் ஆன் த டைப் அண்ட் பர்பஸ் ஆஃப் த ப்ராசஸஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லிம்ஸு, டென்டல் இம்ப்ளான்ஸ், ஹார்ட் வால்ஸ், இதெல்லாம் வந்து ப்ராசஸஸ். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சிஸ்டோசீல் அண்ட் ரெக்டோசீல். சிஸ்டோசீல்னால் என்னென்னா இட்ஸ் அன் ஆன்டீரியர் வெஜினல் வால் ப்ரொலாப்ஸ். அதுவே வந்துட்டு ரெக்டோசீல்னா போஸ்டீரியர் வெஜினல் வால் ப்ரொலாப்ஸ். மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். இட் அக்கர்ஸ் when the bladder bulges into the anterior wall of the vagina. ஆன்டீரியர் வால்க்கு bladder வந்துருச்சுன்னா அதை வந்து சிஸ்டோசீல் சொல்லுவாங்க. அதுவே போஸ்டீரியர் வால் கிட்ட வந்துச்சுன்னா அது வந்து ரெக்டோசீல் சொல்லுவாங்க. இதோட காசஸ் பார்த்திங்கன்னா வெஜினல் பர்த், சேம் தான், ரெண்டுத்துக்குமே ஒரே இது தான் வரும். வெஜினல் பர்த், மல்டிபிள் டெலிவரிஸ், ஏஜிங், ஹார்மோனல் சேஞ்சஸ், ஒபிசிட்டி, க்ரானிக் கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் தான் காசஸ். இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா யூரினரி இஷ்யூஸ் அண்ட் பெல்விக் ப்ரெஷர் இருக்கும். ட்ரீட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான். பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், கீகல்ஸ், யூஸ் ஆஃப் பெசரி டிவைஸ்,
அப்புறம் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் கோல் போர் ஹாப்பி இதுதான் வந்துட்டு இதோட ட்ரீட்மெண்ட்டு. அதுவே ரெக்டோசீலில் சேம் சொன்ன மாதிரி தான் ரெக்டோசீல் அக்கர்ஸ் when the rectum bulges into the posterior back wall of the vagina. இதோட சேம் வந்து காசஸும் ஒரே காசஸ் தான். இதில் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா அதே ட்ரீட்மெண்ட் தான் வரும். எக்ஸ்ட்ராவாக அதில் ஆன்டீரியர் கோல் போராப்பின்ற போது இதில் போஸ்டீரியர் கோல் தெராப்பி. இதோட சிம்டம்ஸ் டிஃபர் ஆகும். அதில் யூரினரி அர்ஜென்சி இருக்கிற மாதிரி இதில் பவல் இஷ்யூஸ் இருக்கும், பெல்விக் ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங். ஃபஸ்ட் வந்து அக்யூட் அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங், நெக்ஸ்ட்டு க்ரானிக் அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் அண்ட் இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் டிஃபைன் பெல்ஸ் பால்சி. பெல்ஸ் பால்சி இஸ் a neurological disorder that causes sudden temporary weakness or paralysis on one side of the face due to inflammation or compression of the facial nerve. அதாவது cranial nerve 7ல் கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா வர்றது தான் பெல்ஸ் பால்சி சொல்லுவாங்க. இதுக்கு 2 comfort devices for unconscious patient என்னெல்லாம்னா ப்ரெஷர் ரிலீஃப் மேட்ரஸ் லைக் ஏர் ஆர் ஃபோம் மேட்ரஸ், வாட்டர் மேட்ரஸ், அதெல்லாம் பில்லோஸ் அண்ட் குஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது, ஹேண்ட் ரோல்ஸ் அண்ட் சாண்ட் பேக்ஸு டு ப்ரிவென்ட் ப்ரெஷர் இன்ஜுரி, நெக்ஸ்ட்டு பேக் ரெஸ்ட் அண்ட் நீ ரெஸ்ட் கொடுக்கறது, சைட் ரீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இதெல்லாம் தான். 2 thermal எமர்ஜென்சிஸில் ஹீட் எக்ஸாஷன் அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட்டு 2 இண்டிகேஷன் ஃபார் ஹிஸ்ட்ரெக்டமி. என்ன இண்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் யூட்ரின் ப்ளீடிங், எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ், கேன்சர் ஆஃப் யூட்ரஸ், சர்விக்ஸ் ஆர் ஓவரிஸ். 2 causes of glaucoma கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் intraocular pressure, genetic and family history, age above 60 years, medical conditions like diabetes, high blood pressure, heart disease, eye injuries like trauma. Next, long-term use of corticosteroids. Next, blepharitis. It is an inflammation of the eyelids, typically affecting both eyes. It often results from overgrowth of the bacteria on the skin or clogged oil glands near the base of the eyelash. Next, 2 disorders of retina. Age-related macular degeneration, diabetic retinopathy, retinal detachment, retinitis pigmentosa, macular hole, retinal vein or artery occlusion. Next, what is Snellen chart? It is a standardized tool used to measure visual acuity, which refers to the clarity or sharpness of vision. Consists of 11 lines of block letters. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 20 feet டிஸ்டன்ஸில் வச்சு தான் எக்ஸாமைன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெனல் சார்ட்ன்றது பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கும். வேர்ட்ஸுன்றதை விட நம்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். நெக்ஸ்ட்டு குவின்சி பெரிடான்சிலர் ஆப்சிஸ். குவின்சியோட அதர் நேம் தான் பெரிடான்சிலர் ஆப்சிஸ். இட் இஸ் அ பெயின்ஃபுல் அண்ட் பொட்டன்ஷியலி சீரியஸ் காம்ப்ளிகேஷன் ஆஃப் த டான்சிலைட்டிஸோட காம்ப்ளிகேஷன் தான் அது. It occurs when an infection spreads from the tonsils to the tissues around them, leading to accumulation of pus. இதோட காஸ் பார்த்திங்கன்னா பாக்டீரியா, அதாவது குரூப் ஏ பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். நெக்ஸ்ட் டிஃபைன் ஹோமன் சைன். It is a clinical test used to access for DVT in lower extremities. டிவிடியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஹோமன் சைன் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இட் இன்வால்வ்ஸ் எலிசேட்டிங் காஃப் மசில் பெயின் த்ரூ ஃபோர்ஸ்ட் டார்சிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஃபுட். இது எப்படி எக்ஸாமின் பண்ணுங்கன்னா ஃபுட்டை பார்த்திங்கன்னா டார்சிஃப்ளெக்ஸ் நல்லா மடக்கும் போது பெயின் வந்துட்டு காஃப் மசில்ஸில் ஃபீல் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் ஹோமன் சைன். பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் பெயின் in calf or behind knee suggestive of DVT. 2 indications of CPR பார்த்தீங்கன்னா unresponsiveness and absence of abnormal breathing. Next is define gene therapy. Gene therapy is a medical approach that involves modifying a person's gene to treat or prevent disease. This technique can work by several mechanisms such as replacing a faulty gene with a healthy one and inactivating a malfunctioning gene or introducing a new gene to treat disease. ஜீன் தெரப்பினா ஆக்சுவலி இருக்கிற ஜீனை வந்துட்டு மாடிஃபை பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது தான் ஜீன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட் இன்ஜுரி. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கன்கஷன், ஸ்கல் ஃப்ராக்சர், இன்ட்ராக்ரேனியல் ஹெமட்டோமாஸ், கன்ஃபியூஷன், டிஃப்யூஸ் ஆக்சோனல் இன்ஜுரி இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் டிஃபைன் குலியன்-பார் syndrome. It is rare but serious autoimmune disorder where the body's immune system mistakenly attacks the peripheral nervous system, leading to muscle weakness, tingling sensation and in severe cases paralysis ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் பாய்சனஸ் ஸ்னேக் பைட்.
என்ன பண்ணால் கால் எமர்ஜென்சி சர்வீசஸ் இமீடியட்லி, கீப் த விக்டிம் காம், ரிமூவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஐட்டம்ஸ், ஏதாச்சும் கட்டி இருந்ததுன்னா அது சுற்றி ஆர்னமெண்ட்ஸ் எதனா இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணுறது, க்ளீன் த பைட் சைட் ஜென்ட்லி அந்த இடத்த க்ளீன் பண்ணும், அப்ளை அ ப்ரெஷர், இம்மோபிலைசிங் பேண்டேஜ் வச்சு அந்த இடத்த வந்துட்டு கட்டி வைக்கிறது, அண்ட் வைட்டல்ஸ் முடிஞ்சால் மானிட்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4 ஆர்கன்ஸ் தட் கேன் பி டொனேட்டட் பிஃபோர் டெத். என்னெல்லாம் டொனேட் பண்ணலாம்னா கிட்னி, லிவர், பேன்க்ரியாஸ், இன்டெஸ்டைன் இதெல்லாம் டொனேட் பண்ணலாம். ஆஃப்டர் டெத் ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னிஸ், பேன்க்ரியாஸ், இன்டெஸ்டைன், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபேஸ் கூட டொனேட் பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் ஏஃபேசியா, ஃப்ளூயண்ட் ஏஃபேசியா பார்த்திங்கன்னா வெர்னிக்ஸ் ஏஃபேசியா, கண்டக்ஷன் ஏஃபேசியா, டிரான்ஸ்கார்டிக்கல் சென்சரி ஏஃபேசியா. நான் ஃப்ளூயண்ட் ஏஃபேசியாவில் ப்ரொக்காஸ் ஏஃபேசியா, டிரான்ஸ்கார்டிக்கல் மோட்டார் ஏஃபேசியா அண்ட் குளோபல் ஏஃபேசியா, progressive aphasia, mixed aphasia. Next, define menorrhagia, which means heavy menstrual bleeding. The menorrhagia சொல்வாங்க. It is an abnormally heavy or prolonged menstrual bleeding. It is characterized by menstrual period lasting longer than 7 days and excessive blood loss, interference with daily activities. இதெல்லாம் தான் menorrhagia சொல்வாங்க. Next, 4 anti-seizure drugsல first carbamazepine. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Tegretol and Carbotol. Next, valproic acid. Next, lamotrigine. And next, levetiracetam and phenytoin, clonazepam, diazepam, gabapentin. இதெல்லாம் தான் anti-seizure drugs. ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்ட் 3 இன்னொரு வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நர்சிங் எஜுகேஷன் ஷார்ட் ஆன்சர்ஸும் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.